வணக்கம் தமிழா. இது அடிமைப்பட்டு கிடந்த கூட்டத்தின் கதை அல்ல, போர்க்களத்தில் எதிரிகளின் தலைகளை உருட்டிய மாவீரர்களின் வம்சாவளி கதை. தமிழ் மண்ணின் ஆதிக்கொடிகள், மார்பில் காயம் பட்டாலும் போர்க்களத்தில் ஒரு அடியும் பின்வாங்காத போர்க்கொடிகள். அவர்கள்தான் மருத நிலத்தின் பேரரசர்கள் என்று அழைக்கப்படும் தேவேந்திர குல வேளாளர்கள். தமிழக வரலாற்றில் சேர, சோழ, பாண்டிய பேரரசுகளின் போர்ப்படைகளில் முன்னின்று களம் கண்ட மாவீரர்கள் இவர்களே. கையில் வாளேந்தி, நெஞ்சில் துணிவோடு போர்க்களத்திற்குச் சென்றால் எதிரி படைகளை துவம்சம் செய்யாமல் திரும்பாத அஞ்சாத பரம்பரை இவர்களது 2000 ஆண்டுகால மிரட்டலான வீர வரலாற்றையும் பாண்டிய மன்னர்களின் வாழ்படையாக இவர்கள் திகழ்ந்து அந்த கெத்து பின்னணியையும் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கப் போகிறோம். ஆய்வுகளின்படியும் பழங்கால கல்வெட்டுகளின்படியும் தேவேந்திர குல வேளாளர்கள் பாண்டிய பேரரசின் மிக முக்கிய போர்க்கொடிகளாக திகழ்ந்தவர்கள். பாண்டிய மன்னர்களின் மீன் கொடி ஏந்தி போர்க்களத்தின் முன்னணியில் நிற்கும் முன்னணி படை தளபதிகளாக இவர்களது சமூக முன்னோர்கள் வீற்றிருந்தனர். மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் போன்ற தென் மாவட்டங்களில் இருக்கும் பல வரலாற்று நடிகர்கள் இவர்களது வீரத்திற்கு சான்றாக நிற்கின்றன. போரில் உயிர் நீத்த இச்சமூக மாவீரர்களுக்கு வீரக்கல் நட்டு மன்னர்களே நேரில் வந்து மரியாதை செலுத்திய வரலாற்றுச் சான்றுகள் கல்வெட்டுகளில் பதிவாகியுள்ளன. இவர்களது இரத்தத்தில் ஊறிய போர்க்குணத்தின் காரணமாகவே பாண்டிய தேசத்தின் எல்லைகளை காக்கும் மிக உயரிய பொறுப்பு இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இவர்களது வாளுக்கு பயந்து எதிரி நாட்டு மன்னர்கள் நடுங்கினார்கள் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. தேவேந்திர குல மக்கள் வெறும் ஆயுதங்களை மட்டும் நம்பியவர்கள் அல்ல, போர்க்கலையில் மிகச்சிறந்த வித்தகர்கள். சிலம்பம், வாழ்வீச்சு, வேல் எறிதல் மற்றும் மல்யுத்தம் போன்றவற்றில் இவர்களது முன்னோர் ஈடு இணையற்றவர்களாக விளங்கினர். ஒரு கையில் உழவு கருவியையும் மறு கையில் போர்க்கருவியையும் ஏந்தியவர்கள் இவர்கள். அமைதி காலத்தில் நாட்டின் பசியை போக்க உழைத்தவர்கள். நாட்டின் உரிமைக்கு ஆபத்து என்று வரும்போது அக்னி பிழம்பாக மாறி போர்க்களத்தில் நின்றார்கள். இவர்களது உடலமைப்பும் அஞ்சாத பார்வையும் கம்பீரமான நடையும் போர்க்களத்தில் எதிரிகளை ஆரம்பத்திலேயே மனரீதியாக அலற வைக்கும் ஆயுதமாக இருந்தது. தன்மானம் என்று வந்துவிட்டால் எதிரி எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் அவரது கோட்டைக்குள் புகுந்து தலையை கொய்யும் துணிச்சல் தேவேந்திர குல இளைஞர்களின் இரத்தத்திலேயே ஊறிய ஒரு குணமாகும். தேவேந்திர குல வேளாளர்களின் வீரம் என்பது ஏதோ சங்க காலத்தோடு மட்டும் முடிந்துவிடவில்லை. கிபி 16, 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகத்தை ஆண்ட நாயக்க மன்னர்கள் மற்றும் பாளையக்காரர்களின் ஆட்சி காலத்திலும் இவர்களது சமூக மாவீரர்கள் போர்ப்படைகளின் மிக முக்கிய தளபதிகளாகவும் கோட்டை காவல் தெய்வங்களாகவும் விளங்கியிருக்கிறார்கள். மதுரையை ஆண்ட விஸ்வநாத நாயக்கர் மற்றும் திருமலை நாயக்கர் காலத்தில் மதுரை கோட்டையின் முக்கிய கொத்தளங்களை காக்கும் பொறுப்பு இந்த சமூகத்தின் வீரர்களிடமே ஒப்படைக்கப்பட்டது. தங்களின் நெஞ்சுரத்தாலும் அசாத்திய வாழ்வீச்சாலும் எதிரி நாட்டுப் படைகளை எல்லையிலேயே வெட்டிச் சாய்த்த பெருமை இவர்களுடையது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் நடந்த பல உள்நாட்டுப் போர்களில் தங்களின் சொந்த மண்ணையும் மக்களின் தன்மானத்தையும் காப்பதற்காக இச்சமூகத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாவீரர்கள் களம் கண்டு இரத்தம் சிந்தி வீரமரணம் அடைந்துள்ளனர். அப்படி மடிந்த மாவீரர்களின் நினைவாக நட்டப்பட்ட நடிகர்களும் வீர மாடசாமி வழிபாடுகளும் இன்றும் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களின் கிராமங்களில் இவர்களது போர்க்குடி பாரம்பரியத்தை உரக்கச் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அடிமைத்தனம் இவர்களது அகராதியிலேயே கிடையாது என்பதற்கு இந்த வரலாற்று பக்கங்களே சாட்சி. தேவேந்திர குல வீரத்தின் உச்சக்கட்ட அடையாளம் யார் என்று கேட்டால் ஒட்டுமொத்த தமிழகமும் உச்சரிக்கும் ஒரே பெயர் மாவீரன் சுந்தரலிங்கம். வீரபாண்டிய கட்டபொம்மனின் படையில் மிக பயங்கரமான தாக்குதல் நடத்தக்கூடிய வீரப்பகடை என்ற முதன்மை படைப்பிரிவை வழிநடத்திய தளபதி இவரே. கிபி 1799ஆம் ஆண்டு நவீன ஆயுதங்களோடு வந்த ஆங்கிலேய இராணுவம் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டது. அப்போது நம் மாவீரன் சுந்தரலிங்கம் செய்த காரியம் உலக இராணுவ வரலாற்றையே உலுக்கியது. கையில் தீப்பந்தத்தோடு புலி போல பாய்ந்து சென்று ஆங்கிலேயர்களின் பிரம்மாண்ட வெடிமருந்து கிடங்கிற்குள் புகுந்தார். தன் உயிரை பொருட்படுத்தாமல் தன்னைத்தானே மாய்த்து கொண்டு
வெள்ளைக்கார இராணுவத்தின் ஒட்டுமொத்த ஆயுதக் கிடங்கையும் சாம்பலாக்கினார். உலக வரலாற்றிலேயே நாட்டின் விடுதலைக்காக முதலில் மனித வெடிகுண்டு ஹியூமன் பாம் தாக்குதல் நடத்திய மாவீரன் நம் தேவேந்திர குல சுந்தரலிங்கம்தான். இவருடைய வீரம் இன்றும் தென் தமிழகத்தின் காத்துவாக்கில் சிங்க கர்ஜனையாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. காலங்கள் மாறலாம், தலைமுறைகள் கடக்கலாம், ஆனால் தேவேந்திர குல வேளாளர்களின் நரம்புகளில் ஓடும் அந்த போர்க்குடி இரத்தமும் வீரமும் தன்மானமும் ஒருபோதும் மாறுவதே இல்லை. பாண்டியனின் வாழ்படையாக நின்று மண்ணை காத்த பெருமை இவர்களுடையது. சிங்கத்தின் வம்சமாக நின்று பகைவரை அலறவிட்ட தியாகம் இவர்களுடையது. வீரம், பாரம்பரியம், கம்பீரம் இவை மூன்றும் ஒன்றிணைந்த மாவீரர்களின் வம்சாவளிகள் இன்றும் தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத சக்தியாக கெத்தாக நிமிர்ந்து நிற்கிறார்கள். இந்த வீரம் செறிந்த தேவேந்திர குல வேளாளர் வரலாற்றைப் பற்றிய உங்களுடைய அதிரடியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். நம்ம சொந்தங்கள் அனைவரும் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்களிலும் ஷேர் செய்யுங்கள். மேலும் பல மாஸ் வரலாற்று வீடியோக்களுக்கு நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.